அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். என்ன பார்க்க போறோம்னா வரமிளகாய் வச்சு ஒரு சட்னிங்க. வரமிளகாய் சட்னி நல்லா வாய் சளி பிடிச்சதுக்கு காய்ச்சல் வந்ததுக்கெல்லாம் இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, வரமிளகாய் 6 எடுத்திருக்கேங்க. இது நல்லா காரமாக இருக்கும். 6 எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம். இதெல்லாம் இந்த 4 பொருளும் நல்லா எண்ணெயில் நல்லா ஜோராக வணக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை, கடுகு, எண்ணெய் தாளிக்கிறதுக்குங்க, உப்பு, அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். பார்த்துக்கலாம். சேர்த்திக்கலாங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கலாம். இன்னும் மிளகாயை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கருகாத எடுத்துக்கணுங்க. கருகிட்ட டேஸ்டே மாறிடும். ஒரு முறை ஆனதும் எடுத்துக்கணும். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு சொல்லிட்டு அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். புளி நல்லா ஜோரா வணங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சு, எடுத்துக்கலாம். தாளிச்சுக்கலாங்க. அவ்வளவுதான். கருவேப்பிலை தழை. அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவேன். கருவேப்பிலை தழை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாங்க. தாளிச்சு வச்சிட்டோம், அரைச்சிடுங்க. அந்த தாளிப்பு எடுத்து இதுல சேர்த்திட்டு சாப்பிட வேண்டியதுதான். உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு மிக்சியில் போட்டுக்கிறோம். ஆறுனதும் அரைச்சிட்டு பார்க்கலாங்க. நல்லா மிளகாய் பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். புளி பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு சூப்பரா. மிளகாய் ஃபர்ஸ்ட்டு மிளகாயும் உப்பும் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. புளி, பூண்டு, சின்ன வெங்காயம் சரியில்லாதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. இனி வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பா வரும். தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. வச்சு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சட்னி. டேஸ்ட் பார்த்தங்க, காரம் சும்மா தாறு மரம் இருக்கு. நல்லா கண்ணா பின்னான்னு தகுதி இருக்கிறவங்க தான் இந்த சட்னி சாப்பிட முடியும். வேணும்னா நீங்க காரத்தை கம்மி பண்ணிட்டு இதே மெத்தட்ல செஞ்சுக்கலாம். களிக்கு, அப்புறமா இட்லி, தோசைக்கு சூப்பரா இருக்கும். பணியாரத்துக்கும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.